ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருந்து பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்ம விடுதலை செய்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, கடந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ் நன்றாய் கொண்டாடி இருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்து ஏன் பிறந்தார், அவருடைய பிறப்பின் மகிமை என்ன அப்படின்ற காரியத்தை 2 வசனங்கள், அதாவது முக்கியமான 2 வசனங்களினால் நம்ம பார்க்க போகிறோம். அதுல ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா, மாம்சத்திலே வெளிப்பட்ட கிறிஸ்து, அடுத்ததாக ஆவியின்படி தேவனுடைய சுதனாக பலமாய் ரூபிக்கப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27, 28 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி. அப்ப மனுஷனுக்கு ஒன்று நியமித்திருக்கிறது, என்னது? ஒரு தரம் மரிக்க வேண்டும், பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். அதற்கு பிற்பாடு நாம் கிறிஸ்துவுக்கு முன்னதாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதே போல 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவும், உலகத்துல பிறந்த கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, அப்போ ஒரு முறை அவர் பலியிடப்படுவதற்காக, அதாவது அந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவானவர் பலியிடப்பட வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் பலியிடப்பட்டார். இப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அப்போ ஒரு முறை அவர் மாம்சத்திலே பிறந்த, அது எதற்காக என்று நம்ம பார்க்கும் பொழுது, பலியிடப்படுவதற்காக அவர் பிறந்து வந்திருக்கிறார். 2ஆம் முறை அவர் மீண்டுமாய் நமக்கு தரிசனமாக போகிறார். அன்றைக்கு அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். அதாவது தேவனுடைய குமாரனாக ஆவியின்படி அவர் வெளிப்பட போகிறார். அந்த நாளிலே என்ன ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். முதலாவது அவர் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வந்தார். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்ச உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றது இல்ல. அன்றாட வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம் பிறந்து வாழும் பொழுது அநேக பாவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு சாத்தானுடைய தந்திரங்களினாலே நம்மை சுற்றி வருகிறதை அனுதினமும் நாம் பார்க்க முடியும். சிந்தனைகளில், எண்ணங்களில் அல்லது நம்முடைய செயல்களில் எல்லாம் பிசாசானவன் நம்மை கீழ்ப்படியத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்வதற்கென்று பல முயற்சியையும் எடுப்பான். ஆனால் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நின்று கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆவியின்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ 2 விதத்துல நாம் கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். அப்ப மாம்சத்தின்படி 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, தாவீதின் சந்ததியில், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அவர் பிறந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2வதாக மரியாளின் சந்ததியாக, அதாவது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் என்று சொல்லப்படத்தக்கதாக, இன்று அதாவது கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன வார்த்தையின்படி, அல்லது மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப இயேசு என்னும் நாமம், மாம்சத்திலே வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு என்னும் ஒரு நாமம் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. அதே காரியத்தை நம்ம லூக்கால வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு என்னும் நாமத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாம்சத்திலே வெளிப்பட்டதுனால அங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்துல, பிள்ளையை துணிகளில் சுற்றி, ஏன் துணிகளிலே சுற்றுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது, அவர் மாம்சத்திலே பூரண மனுஷனை போல மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆதலால் துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மாம்சத்திலே பிறந்த கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்ன? துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதிலே ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை,
துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அப்போ துணிகளில் சுற்றப்படுகிறது மாம்சத்திலே பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்பட வேண்டும், அடுத்தது சுத்தமாவதற்கு தண்ணீரிலே கழுகப்பட வேண்டும், அடுத்தது உப்பாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், துணிகளினால் சுற்றப்பட வேண்டும் என்று 4 காரியங்கள் வேதத்துல நமக்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கும் இங்கே, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கும் ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு காரியம் இருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் அதே வசனம் 5வது வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், 2ஆம் அடையாளம் என்ன? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்போ அவர் எப்படி தேவனுடைய சுதனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்த்தா, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன். பலமாய் எப்படி ரூபிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் மாம்சத்தின் படியே அவரை தேடிக்கொண்டு இருப்போமே ஆகில், இம்மைக்குரிய காரியங்களுக்கு வேண்டி மட்டுமே நம்ம ஜெபிப்போம்னா அந்த ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் படி மட்டுமே அவரை தேடுவதற்காக அல்ல, ஆவியின் படி பிறந்து அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து பாவம் இல்லாமல், அதாவது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமுள்ளவன் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் இன்னும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, நம்முடைய பிதா பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வேத வாக்கியம். இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கிறோமான்றது சற்று யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் நம்ம கொண்டாடும் பொழுது நம்ம வேற விதமா சாதாரண மனிதர்களை போல மாம்சீகமான எல்லா காரியங்களையும் நம்ம செய்து, சரீரத்துக்குரிய காரியங்களை செய்து, வீட்டை அலங்கரித்து எல்லாவற்றையும் நம்ம செய்யறோம். ஆனா உண்மையிலுமே அவர் வந்தது இந்த 2 ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அது ஒன்று, 2வது மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. இந்த காரியத்தை, இந்த மரணத்திலிருந்து நமக்கு தரப்போகிற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? என்ன வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, 2ஆம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். யாருக்காக தெரியுமா? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. அப்ப நம்ம கிறிஸ்து பிறந்து 2000 வருஷங்கள் ஆகுது. இன்னைக்கு நம்ம அவர் வருவார், அவருக்காக, அந்த வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறதா? ஏன்னு நம்ம பார்க்கும்போது, அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அங்கே ஒரு அடையாளம் ஒன்று காண்கிறது. என்ன தெரியுமா? எப்படி பிறப்பிலே ஒரு அடையாளம் இருந்ததோ அதே போல உயிர்த்தெழுதலிலேயும் ஒரு அடையாளம். இதுதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய சுதன். எப்படி உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப இந்த உயிர்த்தெழுதல்ல ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய குமாரனாக. என்னன்னு பார்ப்போம். யோவான் 20வது அதிகாரம் 7வது வசனம், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அப்ப இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யோவான் 19வது அதிகாரம் 40வது வசனத்திலே, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். ஒரு கட்டு, அந்த சரீரத்துக்கு ஒரு கட்டு ஒன்று கட்டுறாங்க. இந்த கட்டை குறித்து நம்ம பார்க்கணும்னா, யோவான் 11வது அதிகாரம் 44வது வசனத்திலே லாசரு மரித்த பிற்பாடு லாசருக்கு அங்க ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க. பார்ப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். யாரு மரித்தவன்? லாசரு வெளியே வந்தான். தேவன் கூப்பிடுறார் இல்லையா? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கர்த்தர் கூப்பிடுகிறார். மரித்தவன் வெளியே வருகிறான். அவனை எப்படி கட்டி வைத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால்
சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்கள், இது மரண கட்டு. இந்த கட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் கட்டப்பட்டிருந்தது. எப்படி முன்னணியிலே கிடந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சீலைகளிலே சுற்றி, அதாவது துணிகளினாலே சுற்றி இருக்க காண்பீர்கள் என்று சொன்னாங்களோ, அது கட்டப்பட்டிருந்தது. அந்த சரீரத்துக்கு ஒரு கட்டு இருக்கிறது. ஆனால் விடுதலை பெற்று உயிர்த்தெழுந்த அந்த மகிமையில நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் தனியே சீலைகள் கிடக்கிறதையும், அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் என்று வேதத்துல போட்டிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. லாசரு மரணம் அடைந்தான். அந்த மரண கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். மரித்தவன் வெளியே வந்தான், கைகளும் கால்களும். அப்ப அதே போலதானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் நன்றாய் கட்டி வைத்திருந்திருப்பார்கள். அப்ப இந்த கட்டை யார் அவிழ்த்தார்? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அந்த சரீரத்தினால ஒரு மரணத்தை கர்த்தர் கண்டு அந்த மரணத்தை ஜெயித்தாரோ, அதே போல அந்த பாவத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் தன்னை தான் ஒப்பு கொடுத்தாரோ, ஜெயத்தை கண்டாரோ, அதே போல மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கட்டு அவரை கட்டி வைக்கவில்லை, அந்த கட்டு அவரை கட்டி வைக்க கூடாதிருந்தது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே உயிரடைய செய்தது யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏன் தெரியுமா? அவரால் உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, இவரை எந்த மரணமும் வைக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அப்போ மரண உபாதிகளின் ஒரு கட்டு, இது ஆவிக்குரிய அர்த்தம். இது ஒரு கட்டு இருந்திருக்கிறது. அந்த கட்டை யார் அவிழ்க்கிறது? பிதாவாகிய தேவன் அவிழ்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போ மரணத்தினால ஒரு மனிதனை கட்ட முடியவில்லை என்றால் அவராலே மட்டும்தான் நமக்கு உயிர் தர முடியும். ஆதலால் தான் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதுதானே யோவான் 11வது அதிகாரம் 25, 26வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்தேன், மரித்தேன், உங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தேன். இது ஒரு ரட்சிப்பு. இதற்கு பிற்பாடு நீங்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கும்படி விசுவாசிக்கிற நீங்க மறியாமல் இருக்கத்தக்கதாக அந்த மரண கட்டிலிருந்து அவராலே விடுதலை தர முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமான்றது லாசருவினுடைய சகோதரனிடத்திலே கர்த்தர் கேட்கிற அதே கேள்வி நம்மையும் பார்த்து கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கிறோமா? அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? நம்ம உயிரடைகிற அந்த நாளை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய 2ஆம் வருகைக்காக, அதாவது 2ஆம் தரம் அவர் தரிசனமாக போகிறார், அன்றைக்கு நாம் உயிரடை போகிறோம் என்பதற்காகவே நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இல்ல மாம்சீகமான ஒரு காரியத்துக்காகவும் ஓடி இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் அப்படி இருந்தாதான் எனக்கு எல்லாம் சரியா இருக்குன்ற அந்த நினைப்போட மட்டுமே ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமா?
எது நிலையானது? ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நிலையானது. ஆவியின்படி அவர் நம்மை உயிர்ப்பிக்க போகிற அந்த நாள் தான் மிகவும் முக்கியமானதே ஒழிய இந்த சரீரம் மண்ணு, இந்த மண்ணு நிச்சயம் மண்ணுக்குள்ளே தான் போகும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸையும் நாம் கொண்டாட வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் உயிரடைந்து இருக்கிறது போல நாமும் இந்த மரண கட்டிலிருந்து விடுதலை பெற்று அவரோடு கூட நித்திய காலமாய் உயிரடைய வேண்டும். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் அல்லது இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி அவர் மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனாக பிறந்தாரோ, ஸ்திரீனிடத்தில் பிறந்தாரோ, இது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக நடந்ததோ, அதே போல அவர் ஆவியின்படி தேவனுடைய சுதனும் தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். ஏனென்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று வேதத்திலே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு சொல்லி இருக்கிறார். அவரிடத்துல அந்த திறவுகோல் இருக்கிறது. எந்த கட்டும் அவராலே அவிழ்க்க முடியும். ஹே மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? என்று சொல்லுகிறது போல அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது. ஆதலால் நாம் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களை, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒருவனும் நஷ்டமாய் போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்கென்றே தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனை நாம் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உடையவர்களாய் இருப்போம் என்பதுதான் சத்திய சுவிசேஷம். அது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது, மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதுதான் சத்திய சுவிசேஷம். 54வது வசனத்தை நாம் வசிக்கும் பொழுது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். காணக்கூடாதது போல இருக்கும், விசுவாசிக்க முடியாதது போல இருக்கும். அவர் இல்லாத இடத்திலிருந்து உள்ளதை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் என்னது? பாவம். அந்த பாவத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். அதற்காக மட்டும்தான் கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பேரையும் நித்தியமாய் சதா காலங்களிலேயும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. மரணத்தினுடைய பாதாளத்தினுடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிற உண்மையே நாங்க துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சரீரத்துல பாவம் குடிகொண்டது ராஜா, ஆனாலும் நீர் வந்து ஜீவனுடையவராய் இருந்து கர்த்தாவே அந்த ஜீவன் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உடைய கிருபை வரத்தினால எங்களை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த சரீரம் என்றென்றைக்கு மரணத்தை காண்கிறதா இருந்தது கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பை தந்து விடுதலை செய்து மரணத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உயிரோடு எழுந்ததை உம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்து உறுதிப்படுத்தினீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை நாங்க நன்றாய் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதா
விழுங்கப்படுவதற்காக இருக்கிறது. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிற அந்த நாளுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க 2ஆம் முறை ஆண்டவரே பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிற அந்த நாளுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அதற்காக எங்களுக்கு நீங்க பலனை கொடுங்க ஏசப்பா. உண்மையே நம்பி நாங்க இருக்கிறதற்கு ஒரு பலனை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கத்தக்கதாக, பிசாசுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு பலன் வேண்டும்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு என்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் பலத்தோட உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்க எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.